வணக்கம் நண்பர்களே. இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை. இன்று ஆகஸ்ட் 19. பழிச்செயல் பதிவு நீக்கம். 1. தனக்கோ பிறர்க்கோ துன்பம் தரும் செயல் யாவும் பழி செயல்களாகும். 2. மனம், மொழி, செயல் எதுவாயினும் ஒவ்வொன்றுக்கும் உயிரிலும் பதிவுகள் உண்டு. 3. வினைகளின் தன்மைகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்ப அவை ஆகாமியம், பிராப்தம், சஞ்சிதம் எனும் 3 வித பழி செயல் பதிவுகளாக உறுப்பு புலன்களிலும் மூளையிலும் வித்திலும் பதிவாகின்றன. இவை அனைத்தும் ஆன்மாவின் சூக்கும பதிவுகளாகி பிறவி தொடராக மனிதனுக்கு துன்பங்களை அளிக்கின்றன. 4. விழிப்பு நிலை பெறவும் மன வலிவு பெறவும் ஏற்ற உளப்பயிற்சி ஏற்று எல்லா பழி செயல்களையும் பிராயச்சித்தம் உணர்ந்து திருத்தி அளித்தல், தெய்வ நிலை தெளிவால் முறித்தல் என்ற மூவகையில் போக்கி வினை தூய்மையும் மன தூய்மையும் பெறலாம். 5. எந்த பழி செயலானாலும் மீண்டும் அத்தகைய செயல்களை செய்யாதிருக்கும் வழியில் முடிவு கண்ட பின்னர்தான் மனவலிவு பெற்ற பின்னர்தான் அதை முயற்சியால் பயிற்சியால் முறையாக போக்கி நலம் காணலாம் என்பதை நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே மனவிரிவு, விளக்கம், விழிப்பு நிலை என்ற நிலைகளும் கூர்ந்துணர்தல், கிரகித்தல், ஒத்துப்போதல், பெருந்தன்மை, ஆக்க செயல்களில் ஈடுபாடு ஆகியவைகளை எந்த அளவுக்கு நாம் வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் பெறலாம். அருள் தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.